லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்றால் என்ன? ஒரு எல்எல்எம் எப்படி வேலை செய்கிறது? நீங்கள் சாட் ஜிபிடி அல்லது வேறு ஏஐ டூல்ஸை பயன்படுத்தி இருப்பீர்கள். அவை நாம் கேட்கும் கேள்விகளுக்கு தக்க பதில் கொடுக்கிறது. கோட் எழுதுகிறது, டெக்ஸ்ட் சம்மரைஸ் செய்கிறது, யோசனை செய்கிறது. ஆனால் இது எல்லாம் எப்படி நடக்கிறது? ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், அதாவது ஒரு எல்எல்எம் உண்மையில் எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம். இதை நிதானமாக புரிந்து கொள்வோம். ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் ஒரு வகை. இது மனிதர்களின் மொழியை புரிந்து கொண்டு பின்பு அதை பயன்படுத்தி அதாவது பயிற்சி செய்யப்பட்டிருக்கும். இது சிம்பிளாக தோன்றலாம், ஆனால் அதன் ஒர்க்கிங் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு மனிதர் ஒரு மொழியை எப்படி கற்றுக்கொள்கிறார் என்று நினைத்துப் பாருங்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது நாம் புத்தகங்கள் படிக்கிறோம், மக்கள் பேசுவதை கேட்கிறோம், வீடியோஸ் பார்க்கிறோம். படிப்படியாக இலக்கணம் மற்றும் சூழல் அல்லது பொருள் எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது. ஒரு எல்எல்எம்மும் அதே மாதிரிதான் கற்றுக்கொள்கிறது, ஆனால் மிகவும் பெரிய அளவில். இது லட்சக்கணக்கில் அல்லது கோடிக்கணக்கில் டெக்ஸ்ட் டேட்டாவில் பயிற்சி செய்யப்படுகிறது. புக்ஸ், ஆர்டிகல்ஸ், டாக்குமெண்டேஷன், கோட், வெப்சைட்ஸ். இதைதான் நாம் மாசிவ் டேட்டா என்கிறோம். இந்த மாசிவ் டேட்டாவை வைத்துதான் இந்த எல்எல்எம்ஐ ட்ரெயின் செய்வார்கள். ஒரு மாடலை பயிற்சி செய்யும் பொழுது அது அதில் உள்ள பொருத்தமான வடிவங்களை, அதாவது பேட்டர்ன்ஸை கற்றுக்கொள்கிறது. அதன் உள்ள ஒரு மிக முக்கியமான ஐடியா என்ன தெரியுமா? அடுத்த வார்த்தையை கணிப்பது. இதை ஆங்கிலத்தில் நெக்ஸ்ட் வேர்ட் ப்ரெடிக்ஷன் என்பார்கள். உதாரணமாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள். தி கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு இஸ். உங்களுக்கு தானாகவே அது சென்னை என்று நினைவிற்கு வரும். ஒரு எல்எல்எம்மும் அதே லாஜிக்கலில் தான் வேலை செய்கிறது. அது முன் இருக்கும் வார்த்தைகளை பார்த்து, அடுத்து வரவேண்டிய வார்த்தை என்ன என்று கணித்து, அந்த வார்த்தைகளை ஜெனரேட் செய்த பிறகு அதற்கு அடுத்த வார்த்தைகளை கணித்து அதற்கு தகுந்த வார்போல வேலை செய்கிறது. இப்படித்தான் ஒவ்வொரு வார்த்தைகளையும் மற்றும் ஒரு வாக்கியத்தையும் அது உருவாக்குகிறது. இது சாதாரணமாக போல தோன்றினாலும் அதன் பின்னால் மிக மிக கடினமான கணிதம் மற்றும் நியூரல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. லார்ஜ் என்று ஏன் சொல்கிறோம் என்று புரிகிறதா? இப்போது பிராக்டிக்கல் யூசேஜ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு கொஸ்டின் டைப் செய்கிறீர்கள். அந்த ப்ராம்ப்ட் மாடலுக்கு போகிறது. மாடல் அதை செயல்முறை, அதாவது ப்ராசஸ் செய்கிறது. ப்ராபபிலிட்டி பயன்படுத்தி ஒரு கணக்கு செய்கிறது. வார்த்தைக்கு வார்த்தை பதில் ஜெனரேட் செய்கிறது. இப்படிதான் ஒரு எல்எல்எம், அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வேலை செய்கிறது. முன்பு சொன்னது போல, ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் என்பது மாசிவ் டெக்ஸ்ட் டேட்டால் ட்ரெயின் செய்யப்பட்டிருக்கும். அது ஒரு மொழி வடிவங்கள், அதாவது பேட்டர்ன்ஸ் பற்றி கற்றுக்கொள்கிறது. அடுத்த வார்த்தை ப்ரெடிக்ட் செய்து ஒரு அர்த்தமுள்ள பதில்களை உருவாக்குகிறது. இதுதான் மாடர்ன் ஏஐ சிஸ்டம்ஸில் ஒரு முக்கிய அடித்தளமாகும். இந்த வீடியோ யூடியூப் சேனல் ஓப்பன் கம்ப்யூட்டிங் செஷன்ஸ்க்கு சொந்தமானது. இந்த ஆடியோ பதிப்பு ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது. நன்றி.